ஒரு விஷயம் உறுதியா இருக்கு, சங்கிகள்னாலே பொய் பித்தலாட்டம் மத கலவரத்தை தூண்டுறது. இதைத்தான் அவங்க பிரதான வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. அதைத்தான் நம்ம அடிக்கடி வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கோம். அதை உறுதி செய்யற விதமா அந்த மதுரை ஆதீனம்னு ஒரு சங்கி இருக்கு, அது ரீசெண்டா அதோட காரை ஒரு பாய் மோத வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பு பேட்டியை கொடுக்குது. அது சொன்னதுக்கு தான் அவங்க இதா பேசுறாங்க. அதுக்குள்ள அரைஞ்சிருக்குமா? மதுரையிலிருந்து காலையில 5:30 மணிக்கு பூஜை முடிச்சுட்டு 6 மணிக்கு கிளம்பி வந்துகிட்டு இருந்தோம். உளுந்தூர்பேட்டையிலேருந்து இப்படி திரும்புற இடத்துல நாங்கள் கொஞ்சம் பேரடி கார்டன் வச்சிருக்காங்க, அதை இடிச்சுக்கிட்டு நடுவை ஒரு இடி இடிச்சோன்னே நில குழஞ்சி போயிட்டோம். நான் அப்படி மயக்கமாக இருந்துச்சு. அப்புறம் இவர் தான் இது பார்க்கறதுக்குள்ள தொப்பி தாடி, அதாவது இவங்களை ஒருத்தர் கார்ல இடிச்சாரா, அவர் டிரைவர் தொப்பியும் தாடியும் வச்சிருந்தார். அது என்ன சொல்ல வருதுன்னா, அது இடிச்சவர் ஒரு முஸ்லீம்னு சொல்லி மத கலவரத்தை ரெடி பண்ணுது. ஆக்சுவலா போலீஸ் ஒரு சூப்பரான வேலை பண்ணிருக்காங்க. என்னன்னா, அதோட சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட்டாங்க. இந்த ஃபுட்டேஜ்ல நல்லா தெளிவா தெரியுது இவங்க போன அந்த ஃபார்ச்சுனர் காரதே அந்த விபத்தை ஏற்படுத்தினது. ஒரு பலினோ ஒயிட் கலர் காரு, அவங்க ஸ்ட்ரைட் ரோடுல தெளிவா தான் போயிட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஃபார்ச்சுனர் காரு சரியான ஃபாஸ்டா, இவங்க தான் அந்த ரோட கிராஸ் பண்றாங்க, இவங்க தான் பார்த்து வந்திருக்கணும். நல்ல வேலை அந்த பலினோல வந்தவங்க தப்பிச்சாங்க. ஆதீனத்தோட காரு ஃபார்ச்சுனர் வந்த வேகத்துக்கு அந்த பலினோல மோதி அந்த கார் ஒண்ணுமில்லாம இருக்கும். சட்டப்படி இவங்க வந்ததுங்க தப்பு, ஸ்பீட் லிமிட்டோட கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க. இவங்கள தான் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும். ஆனா அப்படியே பேரிகேட்டை இடிச்சிட்டு இடிச்சுன்னு சொல்லி பொய்ய சொல்லி அங்கதான் ஃபுட்டேஜ் இருக்குல்ல, ஒரு பாய் இடிச்சாரு, இவங்க நில குழஞ்சு போயிட்டாங்க. போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இது கொலை முயற்சி எல்லாம் கிடையாது, இது ஒரு விபத்து, அதுக்கும் மெயினா இவங்க தான் காரணம் அப்படின்றது. அதாவது இந்த ஆளை கொலை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பலினோல வந்தா கொலை பண்ண நினைப்பாங்க, அதுவும் ஃபார்ச்சுனர்ல போறவங்கள. ஒரு லாரியில வந்திருக்க மாட்டாங்க. ஏன்டா பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கடா சங்கியலா.